இன்னைக்கு பேங்கிங் அவேர்னஸ் கிளாஸில் வந்து we are going to talk about EMI. அடிக்கடி இந்த வேர்டு வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, EMI. இன்னைக்கு பல பேரோட வாழ்க்கையை வந்து இதை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகிட்டுன்னு சொல்லலாம். EMI அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். இதோட சுருக்கம் தான் வந்து EMI அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். தமிழில் சொன்னால் மாதத்தவணை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் வந்து இதில் சொல்லும் வந்து EMI அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழில் வந்து மாதத்தவணை அப்படின்னு சொல்கிறப்ப வந்து எல்லா மாதத்தவணையும் வந்து EMI ஆகுமா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா EMI அப்படிங்கிற கான்செப்டை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம எப்படி பேங்க்ல வட்டி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது வந்து ஆக்சுவலாக வந்து வட்டி கால்குலேஷன், இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு டைப் ஆஃப் மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் மெத்தட் அப்படிங்கிறது ஃப்ளாட் ரேட் ஒரு டைப் அப்படின்னா, இன்னொரு டைப் வந்து டிமினிஷிங் ரேட் வந்து இன்னொரு டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, ஃப்ளாட் ரேட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு 2 வீலர் லோனோ அந்த மாதிரி வெஹிக்கிள் லோன்ஸ் எடுக்கிறப்ப வந்து நார்மலாக வந்து இந்த ஃப்ளாட் ரேட் சிஸ்டம் வந்து 90% வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். சில கம்பெனிஸில் டிமினிஷிங் யூஸ் பண்ணுறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் கம்பெனிஸில் வந்து வெஹிக்கிளுக்கு வந்து ஃப்ளாட் ரேட் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ளாட் ரேட் சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் லோன் வாங்குறீங்க, அந்த லோனுக்கு வந்து 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ டியூ நீங்கள் கட்ட போகிறீங்க, அதாவது எவ்வளோ டெனரில் வந்து நீங்கள் கட்ட போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்குவாங்க. இதுதான் வந்து ஃப்ளாட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் லோன் வாங்குறீங்க, சரியா? 1 லட்ச ரூபாய் லோன் வாங்குறீங்க, 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 12% பெர் ஆனம். ஒரு வருஷத்துக்கு வந்து 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நீங்கள் வாங்குறீங்க. ஒரு 3 வருஷத்தில், அதாவது வந்து 36 மாதத்தில் வந்து நான் வந்து இதை வந்து ரீபே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னா ஃப்ளாட் ரேட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ 1 லேக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வீதம், ஒரு வருஷத்துக்கு வந்து உங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12,000 ரூபாய். கரெக்டா? ஸோ இதே 3 வருஷம் அப்படின்னா, ஏன்னா உங்கள் டோட்டல் டெனர் வந்து 3 வருஷம் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ 3 வருஷத்துக்கு வந்து 3 × 12 36,000 ரூபாய் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட், சரியா? ஸோ என்ன பண்ணுவாங்க, உங்களோட அசல் வந்து 1 லட்ச ரூபாய் ப்ளஸ் உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து 36,000 ரூபாய். டோட்டலாக நீங்கள் திருப்பி கட்ட வேண்டியது வந்து 1,36,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ 1,36,000 டிவைட் பை நீங்கள் 36 மாதம் கட்டுறேன்னு சொல்லுவீங்க, அதனால டிவைட் பை 36 போட்டுருவாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக இட் வில் கம் அரௌண்ட் சம் 3,778 ருபீஸ் வந்து வரும். ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் மாதம் கட்டினீங்க அப்படின்னா உங்களோட லோன் வந்து க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இடையில நீங்கள் இந்த லோனை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, மீதி உள்ள டெனருக்கும் சேர்த்து தான். இப்போ 24 மாதம் நீங்கள் கட்டிட்டீங்க, மீதி 12 மாதம் நான் கட்ட வேணாம், லோனை க்ளோஸ் பண்ண நினைச்சாலும் மீதி உள்ள டெனருக்கு அந்த 12 மாதத்துக்கு சேர்த்து தான் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து ஃப்ளாட் ரேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஹவுசிங் லோன் மற்ற லோன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டிமினிஷிங் ரேட் சிஸ்டம் அப்படிங்கிற மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ டிமினிஷிங் ரேட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க, இப்போ இதே 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல டிமினிஷிங் ரேட் சிஸ்டம்ல EMI வந்து 3,321 ரூபாய் வரும். இந்த EMI எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதோட கால்குலேஷன் மெத்தட் வந்து எப்படின்னு பார்த்துக்கோங்களேன். இப்போ டிமினிஷிங் ரேட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மந்த் நீங்க 1 லட்ச ரூபாய் லோன் வாங்குறீங்க, சரியா? 1 லட்ச ரூபாய் லோன் வாங்குறீங்க, ஃபர்ஸ்ட் மந்த் நீங்க என்ன பண்ணுவீங்க, 3,321 ரூபாய் வந்து டியூ வந்து பே பண்றீங்க. அப்போ 3,321 ரூபாய் டியூ வந்து பே பண்றப்ப என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் இந்த 1 லட்ச ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு 12% வீதம் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 12,000 ரூபாய் வரும். அப்போ ஒரு மாசத்துக்கு 1,000 ரூபாய், 12,000 டிவைட் பை 12 1,000 ரூபாய். ஸோ ஒரு மாசத்துக்கு வந்து 1,000 ருபீஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் போயிடுது ஃபர்ஸ்ட் மந்த், சரியா? ஸோ நீங்க எவ்வளவு கட்டிருக்கீங்க, அமௌண்ட் எவ்வளவு கட்டிருக்கீங்க, டியூ எவ்வளவு கட்டிருக்கீங்க, 3,321. அதுல 1,000 ருபீஸ் வட்டி போயிடுச்சுன்னா மீதி என்ன ஆகும், 2,321 ரூபாய் வந்து அசலுக்கு போயிடும். தட் இஸ் பிரின்சிபல் வந்து உங்க பிரின்சிபல் வந்து கழிஞ்சிடும், சரியா? ஸோ 1 லட்ச ரூபாயில 2,321 ரூபாய் போக மீதி வந்து 97,679 ரூபாய் முதல் மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட அசல் பேலன்ஸ், பிரின்சிபல் பேலன்ஸ் வந்து இவ்வளவு இருக்கும், சரியா? ஸோ 2வது மாசம் ஆரம்பிக்கிறப்ப இந்த 97,679 ரூபாய் தான் வந்து உங்களோட கடன் நிலுவை, சரியா? ஸோ 2வது மாசம் எகைன் நீங்க என்ன பண்ணுவீங்க, இன்னொரு 3,321 ரூபாய் டியூ கட்டுவீங்க. இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு போகும், 1,000 ரூபாய் போகுமா குறையுமா?
குறையும் இல்லையா? ஏன்னா ஃபர்ஸ்ட் மந்த் வந்து 1,00,000 ரூபாய். இப்போ வந்து உங்களோட பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 97,679 ரூபாய். இப்போ இந்த 97,679 ரூபாய்க்கு ஒரு வட்டி வீதம், அதாவது 12% ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா ஒரு வட்டி ஒரு மாசத்துக்கு. ஸோ ஒரு வட்டி வீதம் வந்து அப்ராக்சிமேட்டா வந்து ஒரு 977 ரூபாய் வந்து வட்டி. சரியா? ஸோ மீதி அசல் வந்து எவ்வளவு போகும்? 2,344 ரூபாய் வந்து அசல் போகும். கரெக்டா? ஸோ எகைன் செகண்ட் மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட பிரின்சிபல் பேலன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 95,335 ரூபாய் இருக்கும். சரியா? ஸோ தேர்ட் மந்த் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 95,335 ரூபாய் தான் உங்களோட லோன் ஓப்பனிங். சரியா? இப்போ என்ன ஆகும்? எகைன் வந்து நீங்க 3,380 ரூபாய் கட்டுறப்ப இந்த அமௌண்ட் மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் இங்கே போகும். ஸோ அப்ராக்சிமேட்டா இட் வில் பி அரௌண்ட் 953 ரூபாய் வந்து போகும். சரியா? ஸோ மீதி உள்ள 2,368 ரூபாய் வந்து உங்களோட பிரின்சிபலுக்கு போயிடும். ஸோ இப்போ லோன் பேலன்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டா வந்து 92,967 ரூபாய் வருது. புரியுதா? ஸோ ஒவ்வொரு மாசமும் நீங்க இதே சேம் இஎம்ஐ தான் கட்டிட்டு இருப்பீங்க, 3,320 ரூபாய் தான் கட்டிட்டு இருப்பீங்க. பட் முதல் மாசம் வந்து உங்களோட வட்டி வந்து அதிகமாக இருந்திருக்கும், அசல் வந்து கம்மியாக போயிருந்திருக்கும். அடுத்த மாசம் உங்களோட வட்டி குறையும், அசல் அதிகமாகும். ஸோ இப்படியே போயிட்டே இருந்து கடைசி டியூ நீங்க 36வது டியூ கட்டுறப்ப உங்களோட லோன் இன்ட்ரெஸ்ட் வந்து சம் எக்ஸ் அமௌண்ட், ஒரு மினிமம் அமௌண்ட் போகும். இது வந்து கொஞ்சம் ஹையர் அமௌண்ட் போகும். ஸோ லோன் பேலன்ஸ் வந்து 0 ஆயிடும். சரியா? ஸோ நீங்க கட்டுற அமௌண்ட்டை உங்களோட வட்டி வந்து குறைஞ்சிட்டே போகும், அசல் வந்து இன்க்ரீசிங் ட்ரெண்ட்.